அனுபவம் அப்படின்னா எத்தனை வருஷம் உங்களோட? எனக்கு வந்து ஒரு 22 வருஷம். 22 வருஷம் இந்த புறா ஃபீல்ட்லேயே அனுபவம். ஆமாம். இப்போ இன்றைக்கி வந்து புறாங்க வந்து 20 மணி நேரம் 30 மணி நேரம் பறக்குது அப்படின்றது ஒரு டாப்பிக்காக போனாலும், அன்றைக்கி பழைய புறாக்கள் வந்து கண்டினியூவாகவே 3 நாள் பறந்துருக்கு. 3 நாள்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 72 மணி நேரம் அதாவது உட்காராமலே. சொல்லி கொடுக்குற ஆளுக்கு விசுவாசமாக இல்லைன்னா கூட புறா பறக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாருக்குமே வந்து இது யாரும் பெருசாக பேசுறதில்ல. காரணம் என்ன, சொல்லி கொடுக்குற ஆளுக்கு விசுவாசமாக இல்லைன்னா பொருள் கிடைக்கிற வரைக்கும் கூடவே இருக்க வேண்டியது. பொருள் கட்சத்துக்கு அப்புறம் நம்ம முதுகில் வேலை பார்த்துட்டு போக வேண்டியது. இன்னொருத்தர்கிட்ட அதே போல் போக வேண்டியது. ஏன்னா அவங்களுடைய கான்செப்ட் எப்படின்னா பந்த புறா வச்சு பந்த புறா ஆக்கிடலான்னு. அதுதான் இங்கே கதையே கிடையாது. எல்லாரும் நினச்சினுக்கிறாங்க ஓமர் புறா மட்டும்தான் விட்டா வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்னு. சாதா புறாவும் வந்து நீ 100-150 கிலோமீட்டரில் 500 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட வாங்கி போனால் கூட புறா வரத்துக்கான இது வந்து சதா புறாவில் இருக்குது. ஆனால் ஒரு புறானா நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு 8 வருஷம் எடுத்தது. எங்கள் அப்பா கூடவே இருந்தாலும். வணக்கம், விவசாயம் பாறை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சென்னையில் ஒரு பந்தய புறா ஹோமரும் வச்சுருக்காங்க, அதே மாதிரி சாதா புறா வச்சுருக்காங்க. ஒரு சுகுமார் அண்ணா அப்படிங்கிற அவங்களோட கூண்டுக்கு தான் வந்திருக்கோம், லாஃப்ட்டுக்கு. எம்எம்எஸ்டி லாஃப்ட் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம மெயினாக என்ன வந்து பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பார்க்காத விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் தான் இந்த டைம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம அவங்ககிட்ட என்ன புறா வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் இந்த டைம் வந்து இவங்க புறா கலையில் பாரம்பரியமாக தலைமுறையாக கிட்டத்தட்ட 3 தலைமுறை. இப்போ அவங்க பசங்க வந்துட்டாங்க, அவங்க நம்மளுக்கு அவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறாங்க வீடியோ பேசும்போது. அப்பா இதை பற்றி பேசு, அதை பற்றி பேசினேன். 4 தலைமுறையாக வந்து அவங்க புறா வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க புறா வளர்த்ததில் வந்து பழைய புறா எப்படி இருக்குது, இந்த புறா எப்படி இருக்குது, இப்போ எப்படியெல்லாம் வந்து மாறி இருக்குது, அந்த மாதிரி வந்து நிறையா பற்றி பேசினார். அப்புறம் அதே மாதிரி நம்ம மெயினாக ஒரு தொழில் கற்றுக்குறோன்னா அவங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க. அந்த குரு பின்னாடி நம்ம எப்படி பின்பற்றணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணி வரணும், அவங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணாமல் இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் வந்து அண்ணா சொன்னாங்க. ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து சோக்கு, புறா சோக்குன்னு சொல்கிறது இந்த மாதிரி தான் சோக்கு. நம்ம நிறைய பேர்த்துக்கு நாங்கள்லாம் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கவங்களாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த வீடியோ தாங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்பா. அண்ணா உங்கள் பேர், நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம், உங்கள் வந்து நீங்கள் புறா லாஃப்ட் வந்து எங்கே வச்சுருக்கீங்கண்ணா? என்னோடய பேர் வந்து சுகுமார். நான் சென்னை அம்பத்தூரில் இருக்கிறேன். ஓகே. நம்ம லாஃப்ட் நேமுங்கண்ணா? எம்எம்எஸ்டி லாஃப்ட். எம்எம்எஸ்டி லாஃப்ட். ஓகேங்கண்ணா. நம்ம எத்தனை வருஷமாக வந்து நம்ம இங்கே புறா வளர்த்துட்டு இருக்கோன்னா, நம்ம என்னென்ன புறா வச்சுருக்கோங்க அதை பற்றி சொல்லுங்க. நம்ம வந்து சாதா புறா, ஓமர் புறா இது வச்சுருக்கிறேன். சரிங்கண்ணா. சாதா புறா வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருந்தது. நடுவில் புறா வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா வீடு இடிச்சிட்டு கட்டணும். அப்போ நடுவில் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்தது, எடுத்துட்டோம். அப்புறம் ரீசெண்ட் டைமாக ஓமர் புறா தான் வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ திருப்பி வந்து கூண்டுங்களை ரெடி பண்ணி இப்போ தான் வந்து சாதா புறாங்களை வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல புறாங்களை. ஓகேங்களா. உங்களுக்கு இப்போ புறா அனுபவம் அப்படின்னா எத்தனை வருஷங்கண்ணா உங்களோடது? எனக்கு வந்து ஒரு 22 வருஷம். 22 வருஷம் இந்த புறா ஃபீல்ட்லேயே அனுபவம். ஆமாம். ஓகேங்கண்ணா. இதே நீங்கள் தலைமுறையாக வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, எத்தனை வருஷமாக வளர்த்துட்டு இருக்கீங்க, இல்லை எத்தனை தலைமுறையாக அது வந்து போயிட்டு இருக்குங்க? அதாவது எங்கள் தாத்தா வந்து 7 வயசுலேருந்து புறா வளர்த்துருக்கிறார். சரிங்கண்ணா. 7 வயசுலேருந்து புறா வளர்த்துருக்கிறாரு. அவர் பந்தயம்லாம் விட்டுருக்கார். எங்கள் அப்பா பந்தயம் விட்டதில்லை, இப்போ நான்லாம் பந்தயம் விட்டதில்லை. அது பந்தயம் விடுற ஐடியாவும் இல்லை. அவருடைய பந்தய முறைன்றதெல்லாம் டோட்டலாக வேறு. இப்போ அந்த பந்தயமே இங்கே தமிழ்நாட்டில் யாருமே நடத்துறதில்லை. அப்போல்லாம் வந்து காசு பணம்லாம் இல்லை, நகை, இத்தனை பவுனு இத்தனை சவரம் அப்படி தான் வந்து பந்தயம் விட்டுருக்காங்க. அந்த பழைய பந்தய மெத்தடுன்றது வந்து புறாவை வந்து தாம்பலத்தட்டில் தண்ணியில் காமிக்கணும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ இன்றைக்கி வந்து புறாங்க வந்து 20 மணி நேரம் 30 மணி நேரம் பறக்குது அப்படின்றது ஒரு டாப்பிக்காக போனாலும், அன்றைக்கி பழைய புறாக்கள் வந்து கண்டினியூவாகவே 3 நாள் பறந்துருக்கு. 3 நாள்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 72 மணி நேரம் உட்காராமலே 3 நாள். ரெக்கார்டெல்லாம் இல்லை. பழைய ஆட்கள் நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் ரெக்கார்ட்லாம் இருக்காது. இன்னும் இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்ட் டைம் ஆகுனா ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே
இப்போத்திய பந்தயம் நடத்துகிறவங்க வேணால் அந்த ரெக்கார்டுங்க எழுதி வைக்கிறதோ பண்ணுறதோ அப்படிலாம் இருக்கான். ஆனால் ரொம்ப அப்படி இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போத்திய ஆட்கள் வயசானவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் இந்த பழைய மெத்தடே பந்தயமே நடத்துறதே இல்லையே. நான் என்ன கேட்குறேன், பழைய பந்தய மெத்தடே போயிடுச்சுன்றேன். அந்த பழைய மெத்தடுங்களே இப்போ இல்லை. அப்போல்லாம் வந்து ரொம்ப லாங்லாம் இல்லை, உங்களுக்கு ஃபோன் இல்லை, கம்யூனிகேஷனில் எதுவுமே கிடையாது. அந்த 4 ஊர் 5 ஊர் சேர்ந்து அந்த ஊர் பந்தயம் மாரி நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது இந்த மாதிரியான பந்தயம்லாம் இருந்தது. அப்போல்லாம் யாரும் ரெக்கார்ட்லாம் இல்லை. ஏன்னா இன்னார் புறானா இன்னார் புறா இப்படி இருக்கும், இன்னார் புறா இப்படி பறக்கும்ன்றதெல்லாம் தெரியும். அது இண்டிவிஜுவலாக எழுதி வச்சுது அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் நமக்கு பெரியவங்க சொன்ன அனுபவம் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த பழைய மெத்தடே வந்து இப்போ யாருமே பந்தயம் நடத்துறது இல்லைன்ற. அன்னைக்கு இருந்த புறாங்களுடைய சைஸ் வேறு, இன்றைக்கி இருக்கிற புறாவுடைய சைஸ் வேறு. அந்த ஐஷைன் இருக்குது, ஐஷைன் வந்து பாதி புறாலனாலும் இருக்குது. ஆனால் புறாவுடைய சைஸ் மாறிடுச்சு, அந்த புறாவுடைய பந்தய மெத்தடு மாறிடுச்சு. அந்த இத்தனை நாள் புறா ஓட்டி அவங்க எப்படி ரெக்கவரி பண்ணாங்க, அந்த பந்தயத்துக்கான புறாவை எப்படி செலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரியாமலே போயிடுச்சு. அப்படி தெரிஞ்ச பழைய ஆட்களும் இருக்காங்க. அது கொஞ்சம் ஃப்ராங்காக சொல்கிறேன்னு, அந்தமாரி வயசான ஆட்கள் யாருன்னா சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணாலோ இல்லை அந்த மெத்தடை ட்ரை பண்ணுறதுக்காக பண்ணாலோ இப்போ இருக்கிற ஆட்களை வந்து அதை ஒரு அலட்சியமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தானே அந்த கலையை வளர்க்க முடியும். 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சிச்சுன்றது அது தப்பு இல்லை. இது வந்து ஒரு பெரிசு. புறா சோக்கு வந்து ஏதோ புறா தெரிஞ்சிச்சு, சாதாரண கர்ணப்புறான்னா என்ன, ஓமர் புறான்னா என்னன்னா புறா தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு தெரிஞ்சிச்சுன்ற அர்த்தம் இல்லைல்ல. ரொம்ப பெரிய டீப்பு அப்படின்றது வந்து முதல்ல கற்றுக்க வர ஆளுக்கு வந்து தெரியணும். இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கான விஷயமா போகுது. அப்போ இதை நம்ம முறையாக கற்றுக்கணுன்னா ஒருத்தர்கிட்ட கரெக்டாக விசுவாசமாக இருந்து அது முறையாக நம்ம கற்றுக்கிட்டால் தான் இந்த முழுசாக நம்ம வந்து முழுசுன்றது யாராலையுமே இது முடியாது. முழுசுன்றது இந்த புறா வச்சுக்கிறவங்க யாருமே வந்து எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒருத்தருக்கு தெரிஞ்ச 10 விஷயம் இன்னொருத்தருக்கு 10 விஷயம் தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. இதில் இன்னொன்றும் இருக்குது. இந்த மாதிரி விசுவாசம் சொல்லி கொடுக்குற ஆளுக்கு விசுவாசமாக இல்லைன்னா கூட புறா பறக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இது யாருக்குமே வந்து இது யாரும் பெருசாக பேசுறதில்ல. காரணம் என்ன, சொல்லி கொடுக்குற ஆளுக்கு விசுவாசமா இல்லைன்னா புறா பறக்காது. இல்ல இது வந்து உண்மைங்களா இல்ல வந்து நம்ம அவங்க ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரியவர்கள் கிடையவே கிடையாது. நம்ம வந்து எப்படி சொல்றது 100க்கு 100% உண்மை. ஏன்னா வந்து எப்படி சொல்றேன்னா, நான் என்னோட எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. நான் கேட்கறேன், இப்ப சின்ன வயசுல எல்லாம் நம்மளை மிரட்டுவாங்கல்ல, காரணமே இல்லாம மிரட்டுவாங்க, ஏதாவது ஒண்ணு சம்பந்தம் இல்லாம சொல்லுவாங்க வீட்டுல. ஏன்னா நம்ம அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, அது ஒரு பெரிய விஷயத்தை வச்சு அந்த சின்ன தப்பா பண்ணிடக்கூடாது மிரட்டுவாங்க. நீங்க சொல்றது வந்து எனக்கு அப்படி தெரியுது. எப்படின்னா நீங்க அது வந்து விசுவாசமா இல்லைன்னா வந்து உனக்கு புறா பறக்காது அப்படின்னா வந்து அவங்க கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பாங்க. அது ஒரு 2 விஷயம் இருக்கு. நான் சொல்றேன், இது என்னோட அனுபவத்துல நான் பிராக்டிக்கலா பார்த்ததே நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் புறா. இது நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நண்பர் வந்து என்கிட்ட பேசியிருந்தார் ஈரோட்லேருந்து சொல்லிட்டு, அவரும் ஒரு டாப்பிக்காகவே இதை பேசணும். நீங்கள் வந்து ஒரு புறா உங்கள் கூண்டில் உடம்பு சரியில்லைன்னா கூட ஓகேவா, நீங்கள் புறா கிட்ட அட்ராக்ஷனாக இருந்தீங்கன்னா அந்த புறா உங்கள் கண் எதிராக வந்து நிற்கும், எனக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து இந்த புறாவை இன்னொருத்தனை அழிக்கணுன்றதுக்கோசம் நீங்கள் புறாவை ஆக்கி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்தமாரி உங்கள் கண்ணுலேயே அந்த புறாங்க வந்து தெமடாது. இது ஒரு சிம்பிளான அனுபவமாக இருந்தாலும் இதுக்கு அப்பாற்பட்டதே நான் சொல்கிறேன். உங்கள் எண்ணம் தான் புறா. ஒரு புறா ஜெயிக்கணும், ஒரு புறா வந்து ரேஸ் விட்றோம் அப்படின்னா நம்ம புறா இன்றைக்கி வந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு அது மேலே நம்பிக்கை வச்சு நினைக்கிறான் பாரு, அதனாலேயே புறா வரும். ஆனால் இன்னொருத்தன் அவனுக்கு முன்னாடி நம்ம புறா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் பாரு, அவன் புறா வரவே வராது. அதாவது எப்படின்னு அதுதான் சொல்லிட்டேன்ல, உங்கள் மனசு தான் புறா. அப்போது நீங்கள் ஒரு வாத்தியாரை சொல்லி கொடுத்ததை ஏமாற்றி இன்னொருத்தருங்க அவனுக்கோ விசுவாசமாக இருக்கிறதா நினச்சி அந்த ஆள் சொன்னது இவர் சொன்னது நீயா ஒன்று நம்ம 4 பேர்கிட்ட கற்றுக்கணும் நம்ம உடனே வாத்தியாரா இன்னும் நினச்சிட்டு நீ 4 விஷயத்த போட்டு குழப்பணும்னு வச்சுக்க, நீ கொடுக்குறதுலையே புறா மிஸ்டேக் ஆகி புறா வராது, உனக்கு புறா பறக்காது. இதுதான் அங்கே உண்மையே. ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் கற்றுக்கினீங்களான்னா உங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற தீனி முறையிலேருந்து தண்ணி முறையிலேருந்து அவர் என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணுறாருன்றது எல்லாமே சூட் ஆகி செட் ஆகி வரும். அந்தமாரி அவங்களுக்கு ஒரு மெத்தடு ஒவ்வொரு ஃபாலோஅப்பு போயினே இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது பாதி விஷயம் நமக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ணுறோன்றது பாதி விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. புரியுதா சொல்கிறது? அப்போ நடுவில் வர ஒரு ஆள் என்ன பண்ணுவார்னா,
நமக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட வர வேண்டியது, பொருள் கிடைக்கிற வரைக்கும் கூடவே இருக்க வேண்டியது, பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம முதுகில் வேலை பார்த்துட்டு போக வேண்டியது, இன்னொருத்தர்கிட்ட அதே போல் போக வேண்டியது. ஏன்னா அவங்களுடைய கான்செப்ட் எப்படின்னா பந்தப்புறா வச்சு பந்தப்புறா ஆக்கிடலான்னு. அதுதான் இங்கே கதையே கிடையாது. புறால நிறைய இருக்குது. இந்த புறா ஷோக்கில் வரவங்க என்ன புரிஞ்சிக்கணும்னா, புறா மட்டும் கிடையாது, புறா ஷோக்கில் நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க வருவாங்க. இந்த மாதிரி வந்து புறாவை ஏமாற்றி எடுத்துன்னு போகிற ஆட்களும் வருவாங்க. புறா பேருக்கு நம்ம உங்களுக்கு ஒரு பேர் வெளியில் தெரியுதுன்னா அந்த கெட்ட பேராக பண்ணி விடுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று வாத்தியாருக்கு விசுவாசமாக வந்து வாத்தியார் கூட என்ட்டு போயிடணும். அப்படி உனக்கு வந்து அப்படிலாம் இருக்க முடியாது, நம்மளால் நேரம் ஒதுக்கி சுற்ற முடியாது, பண்ண முடியாது, இப்படிலாம் நம்மளால் இருக்க முடியாதுன்னா தனியாக புறா பிடிக்கிறதுக்கு நல்ல ஆளுக்கிட்ட மட்டும் சொல்லி நல்ல புறா கொஞ்சம் பிடிச்சி கொடுக்க சொல்லி வீட்டில் ஹாபிக்கு தனியாக புறா வளர்த்துட்டு போயிடலாம். அதுதான் என்றைக்கும் நல்லது. இப்போ இன்னொரு எனக்கு டவுட்னா, எனக்கு தெரியாம கேட்குறேன், இப்போ ஒரு வாத்தியார்னா ஒரு வாத்தியாருக்கு கூட மட்டும்தான் இருக்கணுங்களா, இல்லை இன்னொரு வாத்தியார்ட்டு நான் கற்றுக்கணுன்னா இன்னொருத்தங்கிட்ட கற்றுக்கலாம்ல அப்படி? ஆனால் வந்து நான் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீ 10 பேரில் 100 பேர்கிட்ட கூட கற்றுக்கலாம். ஆனால் உனக்கு தலைமானு ஒன்று இருக்கணும். ஓகேவா? 10 பேரும் 10 விதமாக சொல்லுவாங்க. அப்போ வந்து நீ வாத்தியார்கிட்ட போய் வெளிப்படையாக பேசணும். அதை இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இது நம்ம பண்ணால் சரி வருமா, இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நீ வாத்தியார்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்க முடியும். காரணம் என்னன்னா, அதாவது காரணம் என்னன்னா, புறா ஷோக்கில் எல்லாரும் லெஜெண்டு. அது புறா தெரிஞ்சவனாக இருக்கட்டும் தெரியாதவனாக இருக்கட்டும், இதை நான் ஒத்துப்பண்ணான். காரணம் என்ன தெரியுமா? இப்போ எனக்கு ஒரு 10 விஷயம் இருக்குதுப்பா, தெரியுதுப்பா, இன்னொருத்தருக்கு ஒரு 10 விஷயம் தெரியுதுப்பா. இப்போ என் சிஷ்யம் வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 விஷயம் சொல்கிறாருப்பா, ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டேன்னா இதை பண்ணலாம் அப்படின்னு. அந்த 10 விஷயத்தில் எனக்கே 4 விஷயம் தெரியாமல் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்ச வயசானவங்களுக்கு கிட்ட கேட்பேன், என்னண்ணா இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க, இது எப்படிண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் இருக்கிற நுணுக்கம் வந்து எனக்கு புரியும். ஏன்னா எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குதுன்னா எனக்கு புரியும். அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுவார். அப்போ அது தகுமா தகாதான் நீ எனக்கு கூட இருக்கிற சிஷியனுக்கு நான் சொல்லுவேன். இல்லை, இது கரெக்டான பாயிண்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது ஆரம்பத்தில் எனக்குமே அது எப்படி தோணுச்சுன்னா, ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்ககிட்ட கேட்கக்கூட கூடாதுன்னு நான் நினச்சேன். அப்படி இருக்க முடியாதுன்றேன். ஆனால் உன் வாத்தியாருக்கு விசுவாசமாக இருந்து உன் காதுக்கு வர விஷயத்த வாத்தியார்கிட்ட பகிர்ந்துக்கின்னு அது நமக்கு தோதுப்பட்டு வருமா, நம்ம பண்ணுற விஷயத்துக்கு இது கரெக்டாக வருமா அப்படின்னு நீ கொண்டு போனேன்னா தான் நீ கரெக்டான ஆள். இல்லை நம்ம வாத்தியாருக்கு தெரியக்கூடாது, அவரை விட நம்ம 4 விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும், அவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டுறாரு அதட்டுறாரு அப்படின்னு நீ நினச்சேன்னா இந்த புறா ஷோக்கில் நீ மேலேயே வர முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். எல்லாத்துக்கிட்டையும் தெரிஞ்சுக்கலாம். 100 பேர்த்துக்கிட்ட ஒரு வாத்தியார் கேட்கலாம் இருக்காருன்னா அவர்கிட்ட கூட போய் தெரிஞ்சுக்கலாம். ஆனா என்னன்னா வாத்தியார்ட்ட வந்து சொல்லணும், நான் அவர்கிட்ட பேசினேன், இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்க, இது நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா, நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கலாம், நம்ம முறைக்கு இது செட் ஆகுமா, நம்ம இதுக்கு நம்மளுக்கு செட் ஆகுமா, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அவர் சரி இருக்குன்னா நல்லா வாத்தியாரா இருந்தா என்ன சொல்றோம், சரி இருக்கு, சரி ஆகாதுன்னா வந்து ஆகாது, அவ்வளவுதான். இது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போய் இதை ஃபாலோ பண்ணுறோம். அதான் தெளிவா இருக்கும். கரெக்டான பாயிண்ட். இது வந்து நான் 100% நான் ஒத்துக்கிறேன். நல்ல விஷயம். எல்லாத்துக்கிட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம கிட்ட இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் தெரிஞ்சுக்கணும். அது கரெக்டான நம்ம. ஆமாம், இது ஏன்னா என் அனுபவத்திலே சொல்கிறேன். ஏன்னா நானும் கேட்காமலாம் கிடையாது. நானும் பல பேர்கிட்ட கேட்டுக்கிறேன், வயசானவங்கிட்ட பேசிக்கிறேன், நடுத்தர வயசான ஆளுங்கிட்ட பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக பேசுவேன் நான். இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி. ஆமாம், எனக்கு வாத்தியார் எங்கள் அப்பா. இன்னொரு வாத்தியார்ன்றவர் நம்ம வீட்டுக்கு பின்னாடி எங்கள் தாத்தா கிட்ட பேசினவரே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து அப்பயே எனக்கு ஒரு சில விஷயம்லாம் சொல்லிக்கிறாரு. எங்கள் தாத்தா கூட இருக்கும்போது அப்பயே ஒரு சில இந்த கலாங்கண்ணு விஷயத்தை பற்றி எங்கள் தாத்தா பேசிக்கிறாங்க. அந்த கலாங்கண்ணை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்னு சொன்னால அவரும் எங்கள் தாத்தாவும் பேசும்போது நான் பார்த்துக்கிறேன். இந்த கலாங்கன் புறான்றது வந்து நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளையர்கள் விட்டுட்டு போன புறா. அது வந்து அப்போல்லாம் வந்து கண்ணி வச்சு பிடிப்பாங்க புறாங்களை. வெளி மேய்ச்சல் போகிறது வந்து, அதாவது எங்கள் தாத்தா பந்தயத்துக்கு அப்புறம் ஒதுங்கிட்டார். அது நான் உங்களுக்கு பர்சனலாக நிறைய சொல்லியிருப்பேன். பந்தயத்தில் ஒரு ஊர் பிரச்சனை நடந்து அது வந்து பந்தயத்துலேருந்து ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறம் நம்ம புறா வீட்டில் வச்சுருக்கும் போது புறாங்க வந்து வெளி மேய்ச்சலுக்கு போவோம். வெளி மேய்ச்சலுக்கு போகிற புறாங்களை கண்ணி வச்சு பிடிப்பாங்க. அதில் அந்த கலாங்கன் சாதா புறாவே வெளி மேய்ச்சல் போகிற புறா வந்து ஆகாதுன்னு அப்படி கிடையாது. புறாவை ஓட்டிக்கினே இருந்தால் தான் அது புறா மேல் கையிலேயே போகும். நீ ஓட்டாமல் நீ அதே விஷயத்துக்கு விட்டுட்டியானா ஓமர் புறா போல வீட்டு மேலே உட்காரும், வெளி மேய்ச்சல் போகும், இறங்கும். ஓமர் புறாவும் போலியே சதா புறாவுக்கும் வர திறமையும் இருக்குது. எல்லாரும் நினச்சினுக்கிறாங்க ஓமர் புறா மட்டும்தான் விட்டா வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்னு.
சாதா புறாவும் வந்து நீ 100-150 கிலோமீட்டரில் 500 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட வாங்கிட்டு போனால் கூட புறா வரத்துக்கான இது வந்து சதா புறாலே இருக்குது. ஆனால் அது எல்லா புறாலையும் கிடையாது, எல்லா புறாலையும் கிடையாது. ஆனால் பழைய புறாங்களுக்கு அந்த புத்தி இருக்குது. அது ஏன் சொல்கிறேன்னா, வெளி மேய்ச்சலுன்றது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வீட்டு பக்கத்தில் இறங்குற மாதிரி இருந்தாலும் அப்புறம் புறாங்க பிக்கப் ஆகிடும். குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர்னால் புறா போய் வெளி மேய்ச்சலில் போய் மேய்ஞ்சிட்டு வரோம். இது என்ன காரணத்துக்குன்னா, அந்த கலாங்கன் புறா வந்து இந்த கண்ணி வச்சா கூட அந்த தூண்டியில் வைக்கிற தங்குசு இருக்குதுல்ல, அது கண்ணுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியுமா. அந்த தங்குசை காலை வச்சு மெரிச்சு போடுற அந்த தானியங்களை சாப்பிட்டு புறா வந்துடும். ஆனால் மற்ற புறா மாட்டிக்கும், மற்ற கண் புறா மாட்டிக்கும். அதுக்கு அந்த நல்லா தெளிவாக தெரியும். கலாங்கன் புறா மாட்டாது. இதை வந்து அன்றைக்கி பேசினாங்க, அவர் அந்த உங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு சொன்னார். ஆமாம், அதாவது நம்ம ஏதோ போகிற போக்கில் பேசுறது இல்லை, இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து பேசுனது, நான் வேடிக்கை பார்த்தது, நான் அனுபவிச்சினோ இல்லையோ அவங்க பேசுறதையாவது நான் பார்த்துக்கிறேன்ல, அதனால நமக்கு அது தெரியுது. அது இந்த காலத்து ஆளுங்களுக்கு வந்து தெரியாது. கொஞ்சம் இதில் வேற மாரி பேசுறதுனா கூட, பழைய புறா பார்த்த எனக்கு ஆள் இப்போ உடச்சி எடுத்த புறா பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். புறா நல்லா இல்லையோ நானே கூட நினைப்பேன் நல்லா பிறகுற புறாவை. ஆனால் கூட உங்களுக்கு பிடிக்காது. அதுதான் சொல்கிறேன், இப்போ பழைய புறாங்களை பார்த்துட்டு எனக்கு புது புறாங்களை பார்க்குறது எனக்குன்னு இல்லை, பழைய ஆட்கள் எல்லாருக்குமே பழைய புறாவுடைய ரங்கு எல்லாம் டார்க்காக இருக்கும், புறாவுடைய சைஸும் வேறு மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது என்னதான் புறா நல்லாவே பறந்துருந்தாலும் என்னடா பழைய மாதிரி புறா இல்லையா, பழைய மாதிரி புறா இல்லையன்ற அந்த ஒரு மென்டாலிட்டி தான் போகும். ஆமாம், அது எனக்குன்னு இல்லை, பழைய ஆட்கள் எல்லாருக்குமே அந்த வருத்தம் போகும். பழைய மாரி இல்லையே, பழைய புறாலாம் ஓமர் புறா சைஸ் இருந்தது, பேப்பர் மாரி இருந்தது, அவ்வளோ பெருசாக இருந்தாலும். இன்னைக்கு புறா எல்லாமே நீட்டாக இருக்குது, தம் தூண்டு இருக்குது. புறா கண்ணு வேணா இருக்குது, 10 புறாவில் 5 புறா கண்டிப்பாக பழைய புறா கண்ணு இருக்குது. கண்ணு மட்டும் என்ன புரோஜனம் நமக்கு? புறாவோடைய சைஸ் இல்லை, புறாவுடைய பழைய பெரிய தலைக்கட்டு இல்லை, அந்த மாதிரிலாம் இப்போ இல்லையே, எல்லாமே தம் தூண்டு இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து உங்க பழைய எக்ஸ்பீரியன்ஸ். பின்னாடி ஒரு போட்டோ வச்சிருக்கீங்க, அது நீங்க சொன்னீங்க தாத்தாங்க, அந்த போட்டோ பார்க்கலாம். பாருங்க. அவருடைய பேர் வந்து மேக்கன் நாயக்கர். சரிங்க. அவருடைய பேர் மேக்கன் நாயக்கர். எங்கள் அப்பாவுடைய பேர் வந்து எம் முனுசாமி. என் பேர் வந்து சுகுமார். என் பையன் பேர் வந்து பெரியவன் பேர் வந்து திவாகர், சின்னவன் பேர் வந்து தீரன். சரி. ஆமாம். இப்போ நம்ம 3வது தலைமுறை வருஷத்தில் எடுத்த ஃபோட்டோனா இது வந்து நான் 10 வயசு இருக்கும்போது எடுத்துருக்கலாம். 10ன்ற பாருங்க, 14 இல்லை 13 வயசு இருக்கும்போது எடுத்துருப்பாங்க எனக்கு. அது ஒரு ஃபங்க்ஷன் டைம். அப்போ வந்து அப்போல்லாம் கேமரா கிடையாது. அப்போ வந்து நம்ம தங்கச்சி வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற டைமில் ஒருத்தர் கேமரா எடுத்துன்னு வந்திருந்தார். அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. அதிகம். எனக்கு 39, 38 வயசு ஆயிடுச்சு. 39 நடக்குது. ஆமாம், 20 வருஷம்னு கூட வச்சுங்களா சார். அதான் நான் 22 வருஷம்னா எங்கள் தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த புறாலியே உள்ளே வரேன். அதுக்கு எங்கள் தாத்தா இறக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அது. தெரியுது. அப்போ வந்து இவர் அந்த தாத்தா பாருங்க ஜம்முன்னு ஃபோட்டோ காட்டியிருப்பேன். அவர் இறக்கும் போதே 75 வயசு. இறக்கும் போதே அவருக்கு 75 வயசு. அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 70 வருஷம், கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ். 69 நீங்கள் சொன்ன கணக்கு படி பார்த்தா 7 வருஷத்துலேருந்து புறா வளர்த்துருக்காங்க. ஆமாம், 69 அவருக்கு என்னமா ஒரு லெஜெண்டாக இருந்திருப்பாப்ல. இல்லை, ஆமாம். அப்போல்லாம் வந்து சிக்குங்களே செலெக்ஷன் பண்ணி வைப்பாங்க. அந்த மெத்தட்லாம் நமக்கு ரொம்ப டீப்பாலாம் இப்போ தெரியாது. நம்மளும் செலெக்ஷன் பண்ணுறோம். ஆமாம், எந்த பேர் கரெக்டாக இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி செலெக்ஷன் பண்ணி வச்சாங்க. ஆனால் நமக்கு இப்போ அந்த அளவுக்குலாம் நமக்கு நாலேஜ் இல்லை. நம்ம அதை கற்றுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் முடிய மாட்டேங்குது. முடியலன்றத விட ஒரு சிலது நமக்கு கன்னிப்பூ ஓரளவுக்கு கரெக்டாக வர மாதிரி இருக்குது, ஒரு சிலது நமக்கு டோட்டலாக தப்பாயிடுது. இல்லை, அப்போ வந்து புறாங்களை வந்து ரங்கு உடையாம புறா எடுத்தாங்க. ஒரு ரங்கு 2 ரங்கு தான் வந்து புறால இருக்கும். புறா உடையாம புறா எடுத்தாங்க. கலரு, புறாவுடைய கலரு, ஒரு கலரு 2 கலரு இல்லை 3. ஆமாம், அப்படிதான் இருக்கும். இந்த 3-4 கலரு புறாங்களில் மிங்கிலாக இருந்தால் கூட அது எந்த புறா வழிகாலில் வந்து தனியாக அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரீட் பண்ணாங்க. இந்த கச்சன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கலர் வர மாதிரிலாம் இல்லை. சப்ஜா வழி தாமரா இருக்குது, சுத்த தாமராமா இருக்குது. ஆமாம், ஜாக் புறா. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரீட் பண்ணுவாங்க. அப்போ பால் சப்ஜா இருக்கும். அந்த சீனி புறா, அந்த கலாங்கன் புறாவில் முதுகில் பட்டை வர மாதிரிலாம் இருக்கும்.
அது வந்து அவங்க வேற மாரி நமக்கு அது எடுத்தாங்க. அப்போ புறாங்க வேற, இப்போ புறாங்களே மாறிடுச்சுன்ற, அதுவே நமக்கு வருத்தம்ன்ற. இல்லை, அந்த டார்க்கான புறாங்களே இன்னைக்கு அதிகமாக பார்க்க முடியலன்ற. ஆமாம், டார்க். ஆமாம் ஆமாம், அந்த டார்க்கில் இது ஓமர் புறா. ஆனால் அந்த டார்க்கில் சாதா புறாவே இருந்தது அன்னைக்கு. சாதா புறாவே இருந்தது, சாதா புறாவே இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கு அது இல்லையே, அந்த சைஸுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் ஓமர் புறா பார்க்குறீங்களா, அதே சைஸுக்கு சாதா புறால ஆணே இருந்தது, சாதா புறாங்களே இருந்தது. இந்த ஒரு புறா தாமரால அங்கே இப்போ வந்து உட்கார்ந்ததுமே கிளியர் கலர், நீங்கள் சொல்கிற மாதிரி சுத்த கலர் தான். இந்த மாதிரி புறாக்கள் வந்து இப்போ வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், அந்தமாரி ஓமர் புறாவிலே வச்சுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஓமர் புறாவில் வச்சுக்கிறாங்க, ஒரு சிலர்லாம் வச்சுக்கிறாங்க, நானே கூட பார்க்குறேன். என்கிட்ட தான் ஸ்பெஷலாக இருக்குது அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கிட்ட இருக்கிற புறா தான் என்கிட்ட இருக்குது. ஆமாம், அது கூட எல்லாரும் வச்சிடல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருங்க நல்ல ஆட்கள் வச்சுக்கிறாங்க, மற்றபடி எல்லாரும் வச்சுருக்கவங்க வச்சிடல இன்னைக்கு. இது வந்து நீங்கள் இப்போ வச்சு இப்போ 20-25 வருஷமா இந்த புறாவை வந்து ஃபுல்லாக பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இப்போ புறா இவ்வளோ பார்க்குறீங்க, பண்ணுறீங்க, உங்களோட நாலேஜ் இவ்வளோ இருக்குது. இந்த பழைய வழிகளை வந்து மீட் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு டவுட்டு, இப்போ நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு கால் பண்ணால் அந்த வழிமுறைகளை ஈவன் நானுமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு இல்லை, எனக்கு நான் கால் பண்ணால் எனக்கு வந்து சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு சேனல் ஃபார்மாலிட்டிக்காக தான். அதாவது 4 பேர் வந்து நம்ம இப்போ நீங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறீங்க, இன்றைக்கி போயிடுறீங்க, நீங்கள் அப்லோட் பண்ணிடுறீங்க, ஓகே ரைட்டு. ஆனால் இப்போ எனக்கு இன்னமும் இதில் டவுட் எதுனா கேட்குறாங்கன்னா, அந்தமாரியான வீடியோலாம் நான் திருப்பி உங்களுக்கு கூப்பிட்டு எடுக்க முடியாது. அந்தமாரி நான் எனக்குன்னு ஒரு சேனலை ஒன்று ஃபார்மாலிட்டிக்காக ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை ரொம்ப டைம் ஒதுக்கிலாம் பண்ண மாட்டேன். யாருன்னா எதுனா கேட்டாங்கன்னா அது ஒரு டவுட்டு, அது ஒரு கிளாரிஃபிகேஷன், அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக போடுறதுக்காக வச்சேன். சேனல் பேர் வந்து வரலாறு பெட்ஸ்ன்னு போட்டு MMST லேப்னு போட்டிருப்பேன், அதுதான் சேனல் பேர். என்னதான் நான் ஒரு சொல்றது கரெக்டான ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்னதான் சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல முடியும், அதுக்கு மேலே இருக்கிற விஷயத்த அவங்க பகிர்ந்து நீ கண்டிப்பாக. நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, அது மொத்தமாக சேர்த்து 5 சேனலு, எல்லா சேனல்லையும் என் ஃபோன் நம்பர் இருக்கும். யார் ஃபோன் பண்ணாலும் சரி, நல்லவங்க கெட்டவங்க அந்த பாரபட்சம் பார்க்காம அது எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுவேன். காரணம்னா எனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன். ஆனால் அது கேட்டு அதை ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ணால் தான் நுணுக்கமாக கற்றுக்க முடியுன்றது அது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. ஏன்னா ஒரு புறானா நான் கற்றுக்கிறதுக்கே எனக்கு 8 வருஷம் எடுத்தது. எங்கள் அப்பா கூடவே இருந்தாலும் முதல் 2-3 வருஷத்துக்கு எங்கள் அப்பாவே கிட்ட வரல. வாங்கின்னு வந்த புறாவில் ஒரே ஒரு புறா பறக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கூண்டில் பறந்து புறா பறந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கூண்டில் புறா பறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த ஒரு புறா பறக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வராரு. அவரை கூட்டின்னு போயிட்டு மாசிலாஞ்சாவடி மார்க்கெட்டில் ஒரு 11 புறா பிடிச்சி அப்புறம் எடுத்துன்னு வந்து ஜெதை பண்ணி கிட்டத்தட்ட என் வீட்டில் வந்து ஒரு 5 வருஷமாக பாடுபட்டு 28 புறா பறக்க வச்சுருந்தேன். 13.75 மணி நேரம் கிட்ட பறந்தது. ஆமாம், 10 மணி நேரத்துலேருந்து 13.75 மணி நேரம் ஹையஸ்ட்டாக என் கூண்டில் பறந்துருக்குது. அப்படி புறா பறக்கிறத பார்த்து லோக்கல்லேருந்து வந்த பசங்க, ஆனால் புறா வேணும், புறா கற்றுக் கொடுங்க, இப்படிலாம் வந்து நம்ம விசுவாசமாக இருக்கிறன்ற பேரில் ஒரு 3 மாதம் இருந்துட்டு புறாவை திருடி எடுத்துன்னு போய் அதோட புறா போனது தான். சரி, அதுக்கப்புறம் நல்ல புறா செட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஓமர் புறா எடுத்து செட் பண்ணேன். கூண்டு கட்டிட்டு சாதா புறா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் கூண்டே கட்டியிருக்கிறேன். இனிமேட்டு தான் நான் சாதா புறாலேயே இறங்குவேன். இன்னமும் டைம் எடுத்து தான் பண்ணுவேன், ஏன்னா நான் புறாவில் ரொம்ப பொறுமை காப்பேன். டைம் எடுத்து தான் பண்ணுவேன். அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படி நீங்கள் பந்தயம் இதெல்லாம் வந்து செட் பண்ணி எல்லாமே அதுக்கு தீவனம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி பண்ணீங்களா? அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக சும்மா நார்மலாக பறந்தது அப்படி பறந்ததா? சாதாரணமாகவே நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், தண்ணி கூட கொத்துது கிடையாது, சாதாரணமாக ஓட்டினது தான். ஏன்னா நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி புறா இறங்கும் போதும் புறாங்க கொஞ்சம் உடையலை. காரணம் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து பறந்த புறா வாங்கி இல்லை புறா கலருக்கு ஏற்ற மாதிரி அங்கேருந்து இங்கே வாங்கி மாறி புறாங்களை உடச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியாவது நான் மாசிலாஞ்சாவடி மார்க்கெட்டில் கொஞ்சம் பழைய கொஞ்சம் புறாங்களை பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி அந்த புறாங்களை கூட பார்க்க முடியல. கண்ணுக்கு புறா பார்க்குறேன், ஆனால் நம்ம நினச்ச மாதிரியான புறாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த புறாங்க இன்றைக்கி அதிகமாக பார்க்க முடியல. ஏன்னா அப்போத்திய புறாலாம் எதுவுமே கொடுக்காம பறந்தது. இப்போ எதுனா குத்தா தான் பறக்கணுன்ற மாரி ஆகிப்போச்சு. அதேமாரி புறாங்களும் இருக்குது, எதுவும் கொடுக்காத பறக்கிற புறாங்களும் இருக்குது. 10 புறா வச்சுருந்தா அது 2 புறா 3 புறா அந்த மாதிரி.
முன்னாடி எல்லாம் 10 புறா அப்படிதான் இருக்கும். முன்னாடிலாம் 10 புறாவும் அப்படி தான் இருக்கும். என் கோனில் தான் நல்ல புறா இருக்கலாம் கிடையாது, எல்லார் கோன்லையும் நல்ல புறா தான் இருக்கும். இப்போ அது என்னதான் இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற புறாக்கு ஏற்ற மாதிரி புறா ரெடி பண்ணிட்டு போகிறது தான் வழியாக இருக்குது. ஆமாம், அதான் உண்மை. இப்போ நான் பழைய புறாவை தேடணும், நான் தேடாமலாம் கிடையாது. எனக்கு யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தாவை தெரிஞ்சவங்க, எனக்கு தெரியாதவங்களே, வயசானவங்களே, வேலைச்சேரில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி விசாரிச்சார். அவருக்கு ஒரு 69 வயசு. இன்னொருத்தர் மாதவத்தில் ஃபோன் பண்ணி ஒருத்தர் விசாரிச்சார். அவர் வந்து நான் குழந்தையா கூட கிடையாது. எங்கள் தாத்தா நாங்கள் வெறும் புறா மட்டும்தான் வச்சிடல, ஆடு, பசுமாடு, எருமாடு, வான்கோழி, நாட்டுக்கோழி எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தது. ஆனால் வான்கோழின்றது எனக்கே தெரியாது, எங்கள் தாத்தா சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் அதை மாதாவரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசும்போது, நான் வரும்போது உங்கள் வீட்டில் வான்கோழிலாம் இருந்ததுப்பா, அப்படியே நான் புறா வாங்கி போயிருக்கிறேன், எனக்கு நல்ல புறா கொஞ்சம் வேணும், நல்ல புறா இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சார். ஓமர் புறா. ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் தாத்தா பண்ணதை நான் பார்க்கல, எங்கள் தாத்தா புறா வச்சுருந்ததை நான் பார்த்தேன். எங்கள் தாத்தா பந்தயம் விட்டதை எங்கள் அப்பா பார்த்தாரு. அந்த வந்த பிரச்சனைலாம் எங்கள் அப்பா நிறைய பார்த்ததுனால அந்த பந்தயம்லாம் வேணாம், எதுக்கு புறா வச்சுருந்தா நல்ல புறா வச்சுருந்தேன்னா நீ பந்தயம் ஒன்றுலாம் அவசியம்லாம் இல்லை, உங்ககிட்ட நல்ல பொருள் இருந்தால் யாராக இருந்தாலும் தேடி வந்து வாங்கிட்டு போக தான் செய்வாங்க, அதோட நீ கம்முன்னு இரு, அதுலேயே நம்ம பேர் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நம்ம பேர் நிறைய பேருக்கு தெரியும், அதனால் நீ அதை புறா மட்டும் வெய்யி, நீ ஒன்றும் பந்தயம் விட்டு இன்னொருத்தங்க என் புறா பறக்குது அத்தை செய்து இத்த செய்துலாம் கிடையாது. எல்லார் வீட்டில் இருக்கிறதும் நல்ல புறா தான். இது எங்கள் அப்பா எனக்கு சொன்ன அட்வைஸ். எல்லார் வீட்டில் இருக்கிறதும் நல்ல புறா தான். அதில் எந்த அளவுக்கு அவங்க வித்தியை புறாவில் சேர்த்து நல்ல புறா உருவாக்கி அதை லைன் மெயின்டைன் பண்ணினே வராங்களோ, நல்ல புறா வச்சிருக்க புறா தேடி வர போகிறாங்க, அவ்வளோதான் விஷயம். அதனால் நீ கம்முன்னு உன் வேலையை மட்டும் பாருன்னுவார். சூப்பர்ண்ணா, நல்லாவே சொன்னீங்க. நல்லபடியாக ஆனால் ஒரு தலைமுறையாக தாத்தாவோட வழிமுறையை அப்பா பயன்படுத்தி, அப்பாவோட வழிமுறையை நீங்கள் பயன்படுத்தி, இப்போவுமே என்னதான் பழைய நிலையினாலும் அந்த பழைய வழிமுறைகளை பின்பற்றி புறாவெல்லாம் காப்பாற்றி. கண்டிப்பாக. ஆனால் எப்படியா இருந்தாலும் பழைய லைனை நம்ம எப்படினாலும் தேடி எடுத்துன்னு வந்துடுவோம். பழைய மாதிரி இருக்கிற புறாக்கள். ஆமாம், பழைய புறாக்கள் கண்டிப்பாக நான் எப்படினாலும் தேடி எடுத்துன்னு வருவேன். அது முன்ன பின்ன டைம் ஆகும், கண்டிப்பாக தெரிஞ்சு என் கூண்டில் சேர்ப்பேன். காரணம் என்னன்னா, கஷ்டமாக இருக்குது கண்டுபிடிக்கிறது. கஷ்டம்தான். நான் விசாரித்த வரைக்கும் ஒரு புறா 30,000 சொன்னாங்க. இப்போது நிலைமை நம்ம 30,000 கொடுத்து ஒரு புறா வாங்க முடியுமா? அன்றைக்கி நான் எங்கள் தாத்தா புறா எடுத்து கொடுக்கும்போது ஒரு புறா 12 ரூபாய்க்கு கொடுத்தேன். 1800 ரூபாய்க்கு கொடுத்தேன், 150 புறா. இன்றைக்கி நான் போயிட்டு ஒரு புறா 30,000 கொடுத்து நான் எங்கேருந்து வாங்குறது? தெரிஞ்சவங்க மூலிமா நல்லா பழக்கம் வரும். பழக்க வழக்கத்துக்கு அதிகமான காசு கொடுக்குறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு காசு கொடுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா நாளைக்கு நமக்கு அவங்க புறா கொடுத்தாங்கன்ற பேர் சொல்கிற அளவுக்கும் இருக்கும். ஏன்னா புறாலன்றது பழக்க வழக்கம், முதல்ல பழக்க வழக்கம். புறாக்காக பழகிற ஆளுன்றது வேறு. நம்ம புறாக்காக பழகிற ஆள் கிடையாது. நான் எவ்வளோ பேர் கூண்டுக்கு போயிருக்கிறேன், எல்லார் கூண்டையும் நல்லா புறா இருந்திருக்குது, பார்த்துருக்குறேன். புறாவை ரசிப்பேன். பரவாயில்ல, புறா சூப்பராக வச்சுக்கிறா போலன்னு புறாவை ரசிப்பேன். அதேமாரி நிறைய பேர் கூண்டுக்கு என்னை கூப்பிடுவாங்க. நிறைய பேர் கூண்டுக்கு நான் போயிருக்கிறேன். யூடியூப்பில் வந்ததுக்கப்புறமா எக்கச்சக்கமான கூண்டுக்கு போயிருக்கிறேன், சென்னை ஃபுல்லாக பார்த்துருக்குறேன். அது ஒரு சில இதெல்லாம் ஓப்பன் டாக்காக பேசிடுவேன். நல்லா இருக்குதான்னு கேட்பாங்க, கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு, எனக்கு ஒரு டேஸ்ட்டு. எனக்கு இந்த புறா பிடிச்சிக்குது, எனக்கு இந்த புறா பிடிக்கல, அது பறந்துருக்கலாம் பறக்காமல் இருக்கலாம், அது அப்பாற்பட்டது. எனக்கு பிடிச்ச புறா இது, நான் பண்ணால் இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி ஜெத்தை பண்ணால் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் எனக்கு பிடிச்ச மாரி புறா வச்சுப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வச்சுக்கோங்க, நான் நல்லா இல்லைன்னு சொல்லலை, எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி புறா தான் பிடிக்கும் அப்படின்னு அதை ஓப்பன் டாக்காகவே பேசுவேன். இதுதான் உண்மை. ஓகேண்ணா, சூப்பர். இது வரைக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய வழி புறாக்களை ஒருத்தவங்ககிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. புதுசாக பேசுகிறவங்களே கேட்டிருப்பேன். ஏன்னா நாங்களாம் புதுசாக பண்ணுற பசங்க, இப்போ தெரிஞ்சுக்கிற பசங்க, எங்களை இப்போ தான் பழகிற பசங்க. கேட்கும்போது நல்லாவே தெரியுது அந்த பழைய இதோட எவ்வளோ இம்பார்ட்டன். உங்ககிட்ட நிறைய பேசினேன். அடுத்த வீடியோவில் எனக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு நோய் நான் கேட்டேன், எங்கள் புறாக்கு இப்படியெல்லாம் ஆகுது, இந்த மாதிரி ஆகுது, பந்தய பறக்கும்போது இது பண்ணால் நல்லா என்ன பண்ணுறது, பறக்க மாட்டேங்குது அப்படின்லாம் கேட்கும்போது நீங்கள் நிறையா சொன்னீங்க. அது எல்லாமே நம்ம வீடியோக்காக அடுத்த வீடியோவில் நோய் மேலாண்மையோ, அதாவது ஒரு நோய் வந்தால் என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு புறா ஆரோக்கியமாக பார்க்க என்ன பண்ணணும், முடிஞ்சால் புறா செலெக்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப தெளிவான விளக்கம். இது பாயிண்ட். ஆனால் சொல்லப்போனால் இது நம்ம ஒரு கதை மாதிரி பேசணும். ஆனால் அந்த கதைக்குள்ள 1000 விஷயங்கள் இருந்தது. ஆமாம், இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதை நம்ம எப்படி எடுத்துன்னு போகிறோன்றது தான் விஷயம். நல்ல விஷயங்கள் 1000 விஷயங்கள் ஒருத்தங்களா அது வாழ்க்கையிலேயுமேங்க. இப்போ ஒரு விஷயத்த நான் எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு குரு கிட்ட
இருக்கும் போது அந்த குருவோட ஒரு வாதியார் இருக்கும்போது இப்படி இப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அந்த பாயிண்ட் சொன்னாங்க. அது உண்மையிலே வாழ்க்கையிலையுமே ரொம்ப யூஸ் ஆகும், நல்லபடியாக இருக்கும். ரொம்ப நல்ல விஷயங்கள் அதெல்லாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம்.